சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஸ்வர். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்ப பிரமாதமாக எல்லா ஆலயங்கள்லையும் எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடச்சிது. போன வருஷம் முந்தின வருஷம்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த 10 நாட்கள் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி அந்த சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும். சுவாமி இதுக்கு சன்னிதானத்துக்கு பின்னாடி. அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த 10 நாளைக்குள்ளே எப்போவுமே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது இறைவனுடைய அனுகிரகம்தான். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலில் ஒரு தடவை கிடச்சிது. இப்படி ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற இடங்களில் பகவானுடைய கிருப கடாட்சத்தில் எனக்கு அது வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நமக்கு பூலோகத்தில் ஒரு சொர்க்கவாசல்னு சொல்லுவா. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன்னு பெருமாள் சொல்கிறார். எவ்வளோ ஒரு வரப்பிரசாதம். நம்ம எத்தனையோ விதமான எத்தனையோ விதமான கஷ்டங்கள், எத்தனையோ விதமான துன்பங்கள், எத்தனையோ விதமான சிக்கல்கள்லாம் இருந்துருப்போம். அதிலிருந்து விடை கொடுத்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மாற்றக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது வைகுண்ட ஏகாதசி. அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 10 நாள். நேற்றைய தினம் அதிலிருந்து நிறைய கோயில்களில் ஒரு 10 நாள் சொர்க்கவாசல் திறந்திருப்பா. முடிஞ்ச வரைக்கும் நேற்று போக முடியாதவா இன்றைய தினத்திலோ இல்லை இந்த 10 நாளைக்குள்ளே தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மார்கழி மாதம் சில பேர் 30 நாள் கடைபிடிப்பா. சில பேர் பார்த்துட்டேன்னா ஒரு பட்சம் 14 நாள் 15 நாள் மட்டும் விரதத்தை கடைபிடிக்கிறவா இருப்பா. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா கடைசி இருக்கக்கூடிய ஒரு 3 நாள் இல்லை வைகுண்ட ஏகாதசியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியவா நிறைய பேர் இருப்பா. இந்த மாதிரி திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் படிக்கிறது ரொம்பவுமே மகத்துவத்தை கொடுக்கும். நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் போட்டியெல்லாம் வைப்பாங்க. இந்த போட்டிகள்லாம் ஜெயிப்பாங்க. அவங்க மெமரி பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ விசேஷங்கள். ஆண்டாள் அந்த பாசுரங்களை படிக்கும் பொழுது பெருமாள்கிட்ட எப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறத பார்த்தோம்னாலே நம்ம பக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாதுங்கிறது நம்மளால் தெரிய வரும். நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய பக்தியெல்லாம் நம்ம வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு வேணுன்னு இருக்கோம். அவங்க அப்படி கிடையாது. தன்னையே தான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தை ரொம்ப அழகாக நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இறைவன் நம்முள் இருந்து கடந்து நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன், அதற்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்பு. 11/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. பிற்பகல் 12:34 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி காலை 8:13 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 12:34 வரை சுவாதி, பின்பு விசாகம், துளாராசி. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்னைக்கு கூடார வெள்ளி. இந்த கூடார வெள்ளி ரொம்ப விசேஷமாக எல்லா ஆலயங்கள்லேயும் கொண்டாடப்படுவது உண்டு. இன்றைய தினத்தில் சனி பிரதோஷமும் இருந்துகிட்ருக்கு. சனி பிரதோஷம், இந்த சனி பிரதோஷம் ரொம்பவுமே விசேஷம். அதாவது நம்ம எத்தனையோ பேர் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, ஜென்ம சனி, குடும்ப சனி போன்ற பல்வேறு விஷயங்கள்லேருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள். பரமேஸ்வரருடைய அனுகிரகம் பார்வைப்பட்டாலே போது நம்மளுடைய பாபங்கள் தீரும். இன்றைக்கி பிரதோஷ நாள், சனி பிரதோஷமாக இருக்குது. இந்த சனி பிரதோஷ வேலையில் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எடுத்து முயற்சி பண்ணால், அப்பா இவ்வளோ செலவுகளை, இவ்வளோ விஷயமா அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. இது எப்படி கணக்கு கொண்டு வர்றது, இது எப்படி செயல்படுத்துறது, இது எப்படி கொண்டு வர்றது, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். எப்படியோ யாரோ ஒருத்தருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க அதன் மூலமாக முன்னேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படும். என் வீட்டுக்காரம்மா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் தொழில் பண்ணாதீங்க, வேலைக்கு போங்கன்னு சொல்கிறேன். இப்போ தொழில் பண்ணணுன்னு சும்மா அடம்பிடிச்சுட்டு இருக்கார். இந்த ஊர் வேண்டாம், அங்கே போகலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார். இப்படி சின்ன லைஃப்பில் இருக்கக்கூடிய முதல் சொன்ன விஷயம், இப்போ சொன்ன விஷயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள்னு சொல்லுவாங்களே, மாறி பேசுகிறது, பேசினா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில கான்ட்ரவர்ஷியல்லாம்
குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் வெளியில் இருக்கிறவங்ககிட்டையும் இவன் முந்தி இப்படி சொன்னால் இப்போ இப்படி சொல்கிறாள் என்ன இப்படி அப்படின்னு யோசனைகள் அப்பப்போ இன்றைய தினத்தில் வரும். இன்றைக்கி கோச்சுன்னு சில பேர் வெளியிலலாம் சாப்பிடுவான். இன்றைக்கி வேண்டாம், பசிக்கலையா, பசிக்கலை, ஊறுப்பட்ட பசி வயிற்றுக்குள்ளே பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக என்ன வயது சவுண்டு வரதை இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வெளில போய் ஒரு தோசை கெட்டி சட்னி போய்ட்டு நல்லா சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டு, ஆனால் கை வாசம் வந்துடுமே அப்படியெல்லாம் யோசிச்சுன்னு இருப்பேன். மேஷராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சா கூட மறைக்க மாட்டா, தெரிஞ்சவ யாராக அங்கே வந்துடுவா. அந்த மாதிரி இவளுக்கு எப்போவுமே ஒரு இயல்பு. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் அமைதியாக அப்படி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பா பல விஷயங்களை. இன்றைக்கி பிரயாணம், இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதன் மூலமாக அனுகூல்யம் கிடச்சிடும். நிச்சயமாக மூத்த சகோதரிகளுடைய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் மூலமான வெற்றிகள். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி எதாவது இடமாற்றம் நினச்சா கண்டிப்பாக நடக்கும். குடோன் வாடகைக்கு விடலை, வீடு வாடகைக்கு விடலை, ஷட்டர் போட்டுகிட்டே இருக்கும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த கடைக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம், ஆனால் வியாபாரம் நடக்கிறது கிடையாது. இந்த தொழில் இருக்குது, ஆனால் மாற்றலான்னு நினைக்கிறோம், போக மாட்டேங்குது. இடம் விற்கலான்னு நினைக்கிறோம், விற்க மாட்டேங்குது. இது கொடுக்கலான்னு நினைக்கிறோம், கொடுக்க முடியல. இந்த மாதிரி நிறையா இல்லைங்கிற பாடெல்லாம் சரியாயிடும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்த செய்திகள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மாற்றங்கள், வேலை இல்லாதவாளுக்கு திருப்பி முயற்சி பண்ணணும். சார் நான் வெளிநாட்டில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரே கோணத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பல்வேறு விஷயங்களில் அவங்களுடைய எண்ணங்களை செலுத்தினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிருக்கோம், பைக் கிடைக்கும்போது ஆகா பைக் கிடச்சிட்டு அடடடா, பைக்கு வாங்கணும், காரு வாங்கணும், அடுத்த லெவல் அடடடா, இறைவன் கருணை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசிக்கு அந்த மாதிரி உண்டு. இன்றைக்கி ஏதேனும் உங்கள் நண்பர் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு விரைவில் அதை ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடு, நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியுமா, பிரமாதம், அதான் நம்மளை தான் கூப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக எடுத்து சொல்லக்கூடிய நாளாக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இந்த தினத்தில் வேலை வேலை வேலை. இவர் எப்போ பார்த்தாலுங்க ஃபுல் இவர் வந்து ஒர்க்கு தான், எப்போ பார்த்தாலும் இவருடைய இங்கே இங்கே பா ரொம்ப ஒரு மைண்டு பார்த்துட்டுனா அப்படி கனெக்டடாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பார், சத்தம் போட்டுகிட்டே இருப்பார், திட்டிகிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பார். ஏன் இப்படி இருக்காருன்னு ஒன்று புரிய மாட்டேங்கிறது. பல பேர் பல இடங்களில் யோசிப்பான். ஆனால் உங்களுடைய எல்லாம் சரி வர இருக்கணும், ஏன் இப்படி மிஸ் ஆகிறதுங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா டார்கெட் இருக்கும். அது வீட்டில் வந்து சொல்ல முடியல, ஏதாவது பேசினா கோபம் வருது, எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா அப்படின்னு தெரியலையே, கோபப்படும் போது தான் தெரியாது. மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை மனதில் ப்ரெஷரை கொண்டு வெளியில் காமிச்சிக்காமல் சிரிச்சுட்டே இருப்பேன். ஒரு சில காரியங்கள் சிலது பண்ணுறேன், அதுக்கு காசு இல்லை, ஆனாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன், சிரிச்சுட்டு இருப்பேன். மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் அருமையானது. இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இடம் சம்பந்தமான விஷயம் பேசும்பொழுது ரொம்ப நல்ல சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சித்தப்பா சித்தி பெரியப்பா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமியோட தினத்தை வழிபாட்டோட ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்பவுமே இன்னைக்கு சாதகமான தினமாக அமையும். கடகராசி நேயர்களே, எப்பவுமே விட்டு கொடுத்து போய் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கா சார். ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தால் பெரியவங்க விட்டு கொடுத்து போ, கடைசியில் என்ன சொல்கிறா, அவா பேச்சை கேட்குறேன்னு சொல்கிறான். என்ன இது, எங்கள் அம்மாவும் இப்படி இருக்காங்க, அவங்களும் இப்படி இருக்காங்க, இவங்களும் இப்படி இருக்காங்க, என்ன இப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது சார், எத்தனை தான் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு சில நேரங்களில் ஃபேமிலியில் வந்த விவாதங்களை கொண்டு நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அவளே சமாதானம் பண்ணி பேசும்போது சரி விட்டுறோம், மறந்துடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. தெய்வ வழிபாடு, சில பேர் மாலை போட்டிருப்பா, கோயிலுக்கு ஸ்ரத்தையாக போயிட்டு வருவா, சில பேர் வேண்டுதல் வச்சுருப்பா கோயிலுக்கு, சில பேர் அஸ்ட்ராலஜி பார்த்துருவா, அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூர்வீக இடம் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சில காரியங்கள், பிரசித்தி பெற்ற மலை கோயில், சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம்.
அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கோம், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறவா, அதன் மூலமாக சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், விரயங்களும் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிக்கு உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். கழுத்து வலி, கால் வலி, தலைவலி, மூக்கு வலி, இப்படி உடல் உபாதைகள் அப்படிங்கிறத அவள் சொல்கிறத இன்றைக்கி கேட்பீங்க. விரயங்களை பற்றி பேசுவீங்க, தூக்கத்தை பற்றி பேசுவீர்கள். இன்றெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு. சிம்மராசி நேயர்கள், சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இது தேவை, இது தேவையில்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று படிக்கணும்னு நினச்சி பாதியில் விடப்படாது, திருப்பி தொடர்றது நல்லது. எல்லாரும் சொல்கிறது உண்மைன்னு எடுத்துக்கப்படாது, இதில் என்ன பின் விஷயம் இருக்குங்கிறத பார்த்துட்டு பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை, கையெழுத்து விவகாரங்களில் கவனம் தேவை. சில பேர் ரொம்ப ஆசையாக ரொம்ப அழகாக பேசுவா, பேசுகிறதுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கும், கவனமாக இருக்கணும். முக்கியமான நபர்கள் ஏதேனும் ஒன்று விஷயம் சொன்னால் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் முடிவெடுக்கிறதுல தாமதமாகும். எதுவுமே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பண சம்மந்தமான விவகாரங்கள் இருக்கா, கூட வேலை செய்கிறவாள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா பின்னோக்கி அவங்கள கவனிச்சுக்கணும். விட்டுட்டோம், அவங்க பாட்டு பார்த்துப்பாங்கன்றாங்க. அதில் என்ன ஏதுங்கிறது 1க்கு 100 முறை பார்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முடியாத காரியங்களில் நீங்கள் போன அந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் சிலது நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி சொல்லிடாதீங்க, பேசிடாதீங்க. கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான தினமாக அமையும். துளாராசி நண்பர்களுக்கு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, நிறைய விஷயத்தை பேசுவாங்க. உங்களுக்கு மனசில் தோணும் இது கரெக்ட், இது தவறுன்னு. மனசில் தோணுது அப்படியே நடக்கும். ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருந்திருக்கோம், ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தையே எடுத்து அண்ணா தங்கச்சி எல்லாரும் இருக்கா நான் தான் வழி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப சுமை சேலஞ்சிங்கான விஷயமும் இருக்கும். ஆனால் சக்ஸஸும் ஆகும். கடன் எதிர்பார்த்தவங்களுக்கு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆன்லைன் விஷயங்களில் கவனம் என்பது தேவை. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக கார் வாடகை கூடுறவா, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் கப்பல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மரைன் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கிறவங்க, சேலில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, துணிக்கடை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை சின்ன கடையாக வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாம்னா நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். சீக்கிரமாக இது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காரிய அனுகூல்யம், காரிய வெற்றிகள் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில பேருக்கு ஆரோக்கியம் இனிமேல் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி உண்டு. நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. லக்ஷ்மி கடாட்சம் கூடி வருமான்ற நிறைய கேள்வி நம்ம கேட்போம் இல்லையா? நிச்சயமாக கூடி வரும். சேமிப்பு நிகழும், கவலைப்படாதீங்க, கடனை அடைச்சுடுவேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு போராட்டத்திலிருந்து வந்தங்காட்டி பெருசாக எதுவும் படாது, எல்லாம் தாண்டி வருவேன். சார் இந்த விஷயத்துக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், பட் இருக்கிற உண்மையை சொல்லிடுவேன், பின்னாடி ப்ராப்ளம் ஆகும்னு விட்டுருக்கேன்னு ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சி வச்சுருப்பேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு, மகரத்துக்கு
இந்த தினத்தில் பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், யோசனை இருக்கும். ஐயோ வாழ்க்கெல்லாம் பதில் சொன்னால் மறந்துட்டேன். இந்த மிஸ்டு கால்லாம் நல்ல மனுஷன் அவாட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி தெரியல. முந்தி மாதிரி இல்லைங்க. முந்தி மாதிரிலாம் கான்சன்ட்ரேஷன் இருந்து இப்போ ஏதோ ஒரு அப்படியே யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கு. இவா இப்படி சொல்கிறா, எதை எடுத்தாலும் முடக்கம் பேசுகிறா, எதை எடுத்தாலும் தடங்கள் பேசுகிறா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நிஷ்டையாக ஒரு விஷயத்தை கவனித்து பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பெரும் ஒரு செலவு பண்ணி ஒரு காரியத்தை பண்ணும்போது அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இது எப்படியாவது சம்பாதிச்சணுங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிஸ்னஸ் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். டைல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃப்ளோர் சம்மந்தமான, எஜுகேஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ அனுகிரகம் உண்டு. கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு யார் என்ன வேணால் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சில முடக்குவாதமெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வாட்ட சாதாரணமாக பேசுவேன். என்னடா அது முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்தால் இப்போ இப்படி பேசுகிற, வேறு என்ன பண்ணுறது, யூ வாண்ட் டு வின் த ரேஸ், யூ வாண்ட் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மன சங்கடங்கள் போகும். தெய்வ வழிபாட்டு மன திருப்தி. பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, மூலிகை கடை வச்சுட்டு இருக்கா, சித்த மருத்துவராக இருந்துருக்கா, வர்மா தெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் அதுக்கு தலைமை பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு விதமான செக் இருந்துட்டு இருக்கும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு ஆண்டவன்னு தோணும். ஆனால் ஜெயிச்சு வந்துடுவீங்க. எப்போவுமே தாங்கக்கூடியவங்களுக்கு தான் எப்போவுமே இந்த மாதிரி சுமைகள்லாம் இருக்குங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். இன்றைக்கி பிரயாணம் வேண்டாம். ரொம்ப சமயோஜித யோசனையை கொண்டு சில விஷயங்கள் பண்ணிவிடுவேன். மற்றவ ஏதாவது சொல்கிறா போட்டான போட்டிக்கு எதுவுமே பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துரும். ஜஸ்ட் லிசன், யூல் கெட் ரெஸ்பெக்ட். நிறையா பேசினோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் போயிடும். சில நேரம் அப்பத்து சமயம் இருந்துட்டு இருக்கலாம், மற்ற சமயத்தில் அப்புறம் உங்களை பின்னாடி பேசுவா, ரொம்ப பேசலான்னுவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசாது இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டாய் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுன்னா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தினா ஸ்நாக் ஷாப் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நல்லவர்கள் சந்திப்பீங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும், அற்புத வழிபாடாக அமையும். 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி கூடாரவல்லியும் சனி பிரதோஷமும் சேர்ந்துருக்கு. சனி பிரதோஷம் சாயந்தர நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது. இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாட்டில் என்ன சிறப்பான, ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறதுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், சர்வ பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அபிஷேகம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலபிஷேகம். பாலபிஷேகம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான அபிஷேகம். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தேன் அபிஷேகம், தேன் சங்கீதம், அதே போன்று குரல் வளம், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை, இதற்கெல்லாம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம்னு சொல்லலாம். அடுத்தது பல வர்க்காபிஷேகம்னு சொல்லுவாங்க. அது இன்னும் குடும்ப ஒற்றுமைகளை பெருக்கக்கூடிய அற்புதமான அபிஷேகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் நோய் நிவாரணி. அடுத்தது இளநீர் அபிஷேகம், மன குளிர்ச்சியை தரக்கூடிய. சந்தன அபிஷேகம் வேலை வாய்ப்பில், அதே மாதிரி பிரபல்யங்களுக்கு உண்டானது. பன்னீர் அபிஷேகம் பிரபல்யத்துக்கு உண்டானது. விபூதி அபிஷேகம் மன திருப்தி தரக்கூடியது. இந்த மாதிரி பல்வேறு அபிஷேகங்களில் பல்வேறு விதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்பி நம்ம மனசார வேண்டி நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். மன திருப்தியோடு நம்ம நினச்ச காரியங்கள் நடைபெறும். இந்த மாதிரி அபிஷேகங்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. சனி பிரதோஷத்தன்னைக்கு அபிஷேக பலன்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமரர் மகேஷியர்.